ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கே டெக் யூடியூப் சேனல். வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்தீங்கன்னா வேறு பற்றி இல்லைங்க, வனவான் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வனவான் திரைப்படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளியோட கஷ்டம் வந்து உங்களுக்கு புரியாது, அவங்களோட வேதனைகள் உங்களுக்கு புரியாது சராசரி மக்களுக்குன்றதை சொல்கிறதுக்கு தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து மாற்றுத்திறனாளி ஹோமில் வந்து பெண்கள்லாம் குளிக்கும்போது வந்து 3 பேர் வந்து வெட்டி பார்த்துருவாங்க. அவங்கள வந்து அருண் விஜய் வந்து கொல்றாரு. கடைசியாக அவர் ஜெயிலுக்கு போனாரா இல்லை இதுலேருந்து மீண்டு வந்தாரான்றதான் இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக வந்து நகரும். இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கே வந்து படத்தை வந்து இன்ட்ரோல் பிளாக்ல தான் இந்த கதைக்குள்ளே போவாங்க. அது வரைக்கும் வந்து கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கதைக்குள்ளே போனதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் முழுக்க உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு திரைப்படமாக அமையும். வனவான் திரைப்படம் இந்த விஷயத்துக்காக நின்று பேசுண்டா அப்படின்னா வந்து அருண் விஜயோட ஆக்டிங்காக நின்று பேசுன்றதை சொல்லியே தீரணும். எதனால் அப்படின்னா படம் ஃபுல்லாக வந்து அவ்வளோ சூப்பராக வேறு லெவல் நடிச்சிருப்பார். காது கேட்காது, வாய் பேச தெரியாது, அந்த நடிப்பு வந்து அவ்வளோ சூப்பராக வெளிப்படுத்தியிருப்பார். த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் ஹீரோஸ்லாம் வந்து பீக் தெரிக்க விட்டார் நடிப்பில். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு இடங்களில் கூட ஓவர் டோஸ் ஆன மாதிரியும் தெரியாது, ஐயோ ஆக்டிங் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியாது. பர்ஃபெக்டாக இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ஒரு நடிப்பை வந்து உருகி நடிச்சிருக்காரு தான் சொல்லணும். அருண் விஜய்க்காக இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். அருண் விஜய் எப்படி நடிச்சிருக்காரு, எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காருன்னு பார்க்குறதுக்காக இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் போகலாம். அந்த அளவுக்கு நடிப்பில் வந்து வேறு லெவலில் பின்னிருக்காருன்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. அருண் விஜய் மட்டும் இல்லாமல் வந்து அருண் விஜய்க்கு தங்கச்சியாக நடித்தவங்க, அருண் விஜய்க்கு ஹீரோயின் நடித்தவங்க 2 பேருமே வந்து ஃபைண்டுன்னு சொல்லணும். அருண் விஜய்க்கு தங்கச்சியாக நடித்தவங்க வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் முழுக்க ஒரு சீன்லாம் பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃப்லேயுமே இருக்கும். அதுவும் எமோஷனலாக வந்து அவ்வளோ சூப்பராக கேரி பண்ணியிருப்பாங்க. அவங்களோட எமோஷனல் க்ளோஸ்அப் ஷாட்டில் அவங்க பண்ண எமோஷன் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. யதார்த்தமாக உள்ளேருந்து எடுத்து நடித்த மாதிரியே இருக்கும். அவ்வளோ பர்ஃபெக்டான நடிப்பு வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி அருண் விஜய் ஹீரோயின் நடித்தவங்க ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து காமெடி சீன்ஸ் ஒரு சில சீன்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு ஒரு ரோல் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் முழுக்க அவங்களுக்கு வந்து வேறு லெவலான ஒரு என்டர்டெய்னிங்கான ரோல் இருக்கும். அது வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி தரமாக நடிச்சிருப்பாங்க. அது வந்து எங்கேஜிங்காக இருக்கும். இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் அவங்க கேரக்டர் வந்து என்ஜாயபிளாக இருந்துச்சுங்க, அதை தான் சொல்லும். ஓவராலாக வந்து சாம்சிஎஸ் பிஜிஎம்மும் ஜி பிரகாஷ் மியூசிக்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. படம் வந்து சூப்பராக வந்திருக்கு. படம் முழுக்க எங்கேஜிங்காக இருந்துச்சு. டிப்பிக்கல் பாலாவோட மூவி தான் வந்து வனவான். நீங்கள் வந்து புதுமையாக இது எதிர்பார்க்க முடியாது. பாலா ஒரு மூவி யூஸ்வலாக வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வனவான்லேயும் இருக்குது. நம்ம எதுவும் புதுமையாக நம்ம சொல்ல முடியாது. ஸ்டோரி வைஸுமே வந்து எதுவுமே புதுசுலாம் கிடையாது. யூஸ்வலான ஸ்டோரியில் தான். படத்தில் ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்கா? ட்விஸ்ட்லாம் கிடையாது. படம் வந்து லீடு அப்படியே தான் போகும். எந்த ட்விஸ்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. படம் வந்து அப்படி நகரும். பட் ஆனால் நமக்கு வந்து எங்கேஜிங்காக இருக்குங்க. அதில் ஒரு பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்குற மாதிரியான படமாக இருக்கும். மிஸ்கின் சமுத்திரக்கனி அவரோட கேமியோ ரோல் வந்து இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிஸ்கின் சமுத்திரக்கனியுமே இந்த திரைப்படத்தில் கேமியோ ரோல் நமக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக தோணுச்சு. ஓவராலாக வந்து வனவான் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஒரு தடவை தேட்டரில் போய் பார்க்கலாம். பொங்கலுக்கு ஒரு பெஸ்ட் திரைப்படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். நான் பெஸ்ட்டு திரைப்படம்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே, ஒரு தடவை பார்க்கலான்ற மாதிரியான ஒரு திரைப்படம் தான் வனவான். இன்னும் வனவான் திரைப்படத்தை பற்றி சொல்லணுன்னா வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இப்போ உடனே சொல்லணுன்னா ஸ்பாய்லர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இன்னும் போகட்டுங்க, ஒரு 2 வாரம் போகட்டும். அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து படத்தை பற்றி அக்குவீர அனைவர் பிரித்து மேய்ஞ்சி சொல்லுவோம். இப்போதைக்கு வந்து மேலோட்டமாக வந்து படம் பார்க்கலாமா வேணாமான்ற சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் வந்து நான் சொல்லுவேன். இந்த படத்தை வந்து திருப்பி பார்க்கலாம், திரும்ப பார்க்கலாம். பாலாவோட பழைய ஸ்டைலில் இருக்குது அப்படின்னா நான் சொல்ல மாட்டேங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். போனதுக்கு மொக்கையாக இல்லாமல் சாட்டிஸ்ஃபையாக இருக்குன்றதுல நான் வந்து ஒரு கேரண்டி கொடுப்பேன். யூஸ்வலாக உங்களுக்கு பாலா படம் பிடிக்கும் அப்படின்னா இந்த திரைப்படம் 100% பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக எனக்கு பாலா படம் பிடிக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த திரைப்படம் உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிடிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 2 இதில் தான் படம் இருக்குது. ஓகே கைஸ், வனவான் திரைப்படத்தோட டிஸ்கே டெக் யூடியூப் சேனல் ரேட்டிங் அப்படி கேட்டிங்கன்னா 3.2 out of 5. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் டு டிஸ்கே டெக் யூடியூப் சேனல்.